புதிய சொல் உண்டாக்குதல். பாருங்கள், இதில் வந்து 9 கட்டத்திலையும் 9 எழுத்து கொடுத்துருக்கு. அந்த 9 எழுத்துக்களை வச்சு புதிய சொற்களை நாம் இது பண்ணலாம். பாகம், தாகம், சதம், பாலை, ஆலை, மலை, மகம், பாதம், தலை, களம், தலம், கலை. ஆக 12 சொற்கள் இந்த 9 எழுத்துக்களை வச்சு நாம் புதுசாக உண்டு பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த பதிவும் பார்த்திங்கன்னா இதுலேயும் 9 எழுத்து. இந்த 9 எழுத்தையும் வச்சு அட்டை, மட்டை, அடம், கடம், கட்டை, அகம், மடம், வடம், தவம், மதம், வட்டம்னு 11 சொற்கள் நம்மளால் இதில் ஃபார்ம் பண்ண முடியுது. இந்த 2 பதிவுமே நான் வந்து என்னுடைய சொந்தமான இதில் வந்து எழுத்துக்களை போட்டுவிட்டு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். பெற்றோர்களும் 9 கட்டத்தை போட்டு ஏதோ ஒரு எழுத்தை கொடுத்து அவங்கள வந்து குழந்தைகளை வந்து புதிய சொல்ல ஃபார்ம் பண்ண சொல்லலாம். இது சொற்களையும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பயிற்சி கொடுங்க. இது மாதிரி பயிற்சி கொடுத்து கூட ஹெல்ப் பண்ணலாம். அவங்களே கூட புதுசாக அது மாதிரி 9 எழுத்து கட்டத்தில் போட்டு புதிய சொல்ல உண்டு பண்ணுறதுக்கான அவங்கள உற்சாகப்படுத்தலாம், மோட்டிவேஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த வகையிலையும் நம்ம தமிழை வந்து வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த பதிவு குழந்தைகளுக்கான பதிவு. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம வந்து தமிழை வளர்ப்போம். ரொம்ப இது உபயோகமான பதிவு. விளையாட்டு போல் கற்றுக் கொடுக்கலாம். குழந்தைகளுடைய கற்பனா திறன், சிந்தனா சக்தி வளர்வதற்கு இந்த பயிற்சியானது உதவும். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.